ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தமிழக புதுவை எல்லையோர மீனவர்கள் மோதலால் பதற்றம். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் புசி ஆனந்த் திடீர் சந்திப்பு. சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைக்க திட்டமா என புதுச்சேரி அரசியலில் சலசலப்பு. புதுச்சேரி ஏம்பலம் பகுதியில் 24 மணி நேர சட்ட உதவி மையம் திறப்பு விழா. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்பு. வங்கக்கடலில் உருவாக உள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழக புதுச்சேரியில் 29ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். முத்தியால்பேட்டை சோலைநகர் கோவில் திருவிழாவின் போது மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தை நடுக்குப்பம் மீனவர்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அடுத்த சோலைநகர் மீனவ கிராமத்தில் நடந்த கோவில் திருவிழாவில் பாட்டு கச்சேரி நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் அடுத்த நடுக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சிலருக்கும் சோலைநகர் மீனவர்கள் சிலருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக நடுக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 11 பேர் சோலைநகருக்கு ஆயுதங்களோடு வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடுக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த அருண் என்பவரை கைது செய்தனர். நிலையில் நடுக்குப்பம் மீனவரான சிலம்பரசனை சோலைநகர் மீனவ பகுதியைச் சேர்ந்த 5 பேர் கடத்திச் சென்று தாக்கியதாக கோட்டக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கு பதிவு செய்தும் 5 நபர்களை கோட்டக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்யாததால் ஆத்திரமடைந்த நடுக்குப்பம் மீனவர்கள் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு மீனவ கிராம பிரதிநிதிகளும் வந்திருந்தனர். அப்போது காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் பொய் வழக்கு பதிவு செய்து நடுக்குப்பம் மீனவரை கைது செய்வதாகவும், கோட்டக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தும் ஏன் புதுவையை சேர்ந்தவர்களை கைது செய்யவில்லை எனவும் கேள்வி எழுப்பினர். இது சம்பந்தமாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் புதுச்சேரி காவல்துறை அதிகாரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். 2 மீனவ கிராம பஞ்சாயத்தினரிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திடீரென சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு விஜய் தலைமையில் நடைபெற்றது. மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சித்து விஜய் பேசினார். அவரது பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு 1 மணி நேரம் நீடித்தது. சந்திப்பின் போது வீட்டில் யாரையும் அனுமதிக்கவில்லை. இந்த சந்திப்பில் மதுரை மாநாட்டில் நடந்த விவரங்கள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. அப்போது புசி ஆனந்த் மதுரை மாநாட்டிற்கு 1.5 மாதத்திற்கு முன்பு விஜயின் பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரமான கடக ராசி பூசம் நட்சத்திரத்தை வைத்து தேதி நேரம் குறித்து கொடுத்ததற்கு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கடி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருடன் சந்தித்து பேசி வருகிறார். அதேபோல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயுடன் நட்புடனும் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பினால் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஏம்பலம் பகுதியில் நடைபெற்ற 24 மணி நேர சட்ட உதவி மையத்தின் திறப்பு விழாவில் உச்சநீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பணிகள் ஆணையம் ஆகியவை சார்பில் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி, ஏற்காடு ஆகிய பகுதிகளிலும் புதுச்சேரியில் ஏம்பலம் பகுதிகளிலும் 24 மணி நேர சட்ட உதவி மையங்களின் திறப்பு விழா திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் உச்சநீதிமன்ற நீதியரசரும் தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவருமான சூரியகாந்த் கலந்து கொண்டு 24 மணி நேர சட்ட உதவி மையங்களை திறந்து வைத்து உரையாற்றினார். உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சுந்தரேஷ், விஸ்வநாதன், மகாதேவன், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த், நீதிபதிகள், அரசு செயலர் கேசவன், சார்பு செயலர் ஜான்சி மற்றும் வழக்கறிஞர்கள், புதுச்சேரி நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த், நீதிபதிகள், அரசு செயலர் கேசவன், சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி மற்றும் வழக்கறிஞர்கள் புதுச்சேரி ஏம்பலம் கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரிக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில்
ஞாயிற்றுக்கிழமை முதல் 29ஆம் தேதி வரை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது திங்கட்கிழமை மேற்கு வங்க கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 29ஆம் தேதி வரை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் கடலோர பகுதியில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அதிகாரிகளுடன் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் வங்கக்கடலில் எரிவாயு குழாயை ONGC அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏனாம் தீவு 3 அருகே கடலில் செல்லும் எரிவாயு குழாயில் திடீர் கசிவால் நடுக்கடலில் தீ விபத்து கடந்த 20ஆம் தேதி ஏற்பட்டது. இதன் காரணமாக எரிவாயு குழாய் தீ பற்றி எரிய தொடங்கியது. கடலில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை பார்த்த அந்த பகுதி மக்கள், மீனவர்கள் ஆகியோர் கடும் அதிர்ச்சி அடைந்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீ விபத்து மற்றும் தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த எண்ணெய் நிறுவன அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் எரிவாயு சப்ளை நிறுத்தி தீ விபத்தை தடுத்து நிறுத்தினர். கடலில் எரிவாயு சப்ளை குழாயில் ஏற்பட்ட எரிவாயு கசிவிற்கு காரணம் பற்றி விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் தீ அருகே உள்ள தீவினை பாதித்ததா என்பது புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அதிகாரிகளுடன் படகில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது தீவு 3 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாங்க்ரோவ் காடு எரிந்து சாம்பலாகி இருப்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசுக்கும் ONGC நிர்வாகத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஓவியர் ரவியின் தனி ஓவிய கண்காட்சி கலை பண்பாட்டுத்துறையின் வளர்கலை கூடத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி ஓவியர் ரவி அவர்களின் என் பயணம் எனும் தனிநபர் ஓவிய கண்காட்சி ஆளுநர் மாளிகை அருகே செயின்ட் லூயி வீதியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர்கலை கூடத்தில் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஓவியர் ரவி ஐரோப்பிய நாடுகள் சுற்றுப்பயணத்தின் போது அங்கே கண்ட காட்சிகள் மற்றும் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் புதுச்சேரி நகர வீதிகளை நீர்வண்ண ஓவியங்களாக தீட்டிய ஓவியங்களை இங்கே காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் கோபால், கலைமாமணி சுகுமாரன், கலைமாமணி அன்பழகன், கந்தப்பன் விழாவிற்கு டாக்டர் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். இந்த கண்காட்சி தினமும் காலை 10 மணிக்கு துவங்கி இரவு 8 மணி வரை நடைபெறும். பொதுமக்கள் பார்வைக்காக திறந்திருக்கும் இந்த கண்காட்சிக்கு அனுமதி இலவசம் எனவும் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச கலங்கரை விளக்கம் மற்றும் லைட்ஷிப் வார நிறைவு நிகழ்ச்சி புதுச்சேரி கலங்கரை விளக்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. உலகளாவிய கடல்சார் பாரம்பரியத்தை கொண்டாடும் சர்வதேச கலங்கரை விளக்கம் மற்றும் லைட்ஷிப் வார இறுதி நிகழ்வு புதுச்சேரி கலங்கரை விளக்கத்தில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இந்திய அரசின் தகவல் தொடர்பு அமைச்சகமும் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் சிவில் பாதுகாப்பு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு அமெச்சூர் ரேடியோ ஆபரேட்டர்கள் மற்றும் ஆர்வலர்களின் பங்கேற்பை பெற்றது. இது உலகளாவிய தொடர்புகளை வளர்ப்பதுடன் கலங்கரை விளக்கங்களின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டியது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக அரசு செயலர் கேசவன், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வின் போது டாக்டர் மணிகண்டன், ராஜகோபால் சுவாமி, டாக்டர் மோகனராஜன், புவனேஸ்வரன் மற்றும் ஜெயகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமெச்சூர் ரேடியோ ஆபரேட்டர்களின் ஏற்பாட்டுக்குழு உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலங்கரை விளக்கங்கள் மற்றும் லைட்ஷிப்களுடன் தொடர்பு கொண்டது. பங்கேற்பாளர்களுக்கு ரேடியோ தகவல் தொடர்பின் நேரடி செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆபரேட்டர்கள் வெவ்வேறு நாடுகளில் உள்ள தங்கள் சகாக்களுடன் செய்திகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். இது இந்த தனித்துவமான பொழுதுபோக்கின் சக்தியையும் வரம்பையும் வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. லைட் ஹவுஸ் அண்ட் லைட்ஷிப் வீக்கெண்ட் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து லைட் ஹவுஸ்லேருந்தும் அப்புறம் ஷிப்பு மற்றும் ஷிப்எண்ட், அதாவது லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தில் இருந்தும் உலகத்தில் உள்ள அனைவரையும் தொடர்பு கொண்டு இந்த கம்யூனிகேஷனை மேற்கொண்டுட்ருக்குறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து இயங்குறோம். பாண்டிச்சேரியிலேருந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, கோலாலம்பூர், ஸ்ரீலங்கா பக்கம் நியர்பை இப்போ காரைக்கால்லேருந்து தூத்துக்குடி, கல்கட்டா இந்த கடலோர மாநிலங்கள்லேருந்து தொடர்பு கொண்டாங்க. இது வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த வீக்கெண்டு 2வது இல்லை 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்து தீர்மானிக்கப்படுது. நம்ம இதை மாதிரி ஹாம் ரேடியோ ஆப்ரேட்டர் மூலமும் ஒவ்வொரு லைட் ஹவுஸும் வந்து இன்டர்நேஷனல் லெவலான ஒரு அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்பர் வழங்கப்படுது. புதுச்சேரியின் மையப்பகுதியான திருவள்ளுவர் சாலையில் ஆட்டோ ஓட்டுநரை ஓட விரட்டி ரவுடிகள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்த லூர்துராஜ் என்பவர் ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு தேவி என்ற மனைவியும் 3 மகள்களும் உள்ளனர். லூர்துராஜ் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி அளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டு திருவள்ளுவர் சாலை அருகே விற்பனைக்கு வந்த ஆட்டோவை பார்ப்பதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பின்தொடர்ந்து வந்த 2 நபர்கள் லூர்துராஜை சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் அவரை வெட்டினர். உடனே லூர்துராஜ் அவரிடமிருந்து தப்பிக்க இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு தெருவில் ஓடியுள்ளார். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து விரட்டிச் சென்று லூர்திராஜை தலை, கழுத்து உள்ளிட்ட 8 இடங்களில் வெட்டியுள்ளனர். இதில் லூர்துராஜ் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். இதனால் அவர் இறந்துவிட்டதாக கருதி அவர்கள் அங்கிருந்து சென்றனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பெயரில் ஆய்வாளர் கார்த்திகேயன், உதவி ஆய்வாளர்கள் கோவிந்தராஜ், அருள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று லூர்துராஜை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தினர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பெரியார் நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி கௌதம் மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் லூர்துராஜை கொலை செய்ய முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் லூர்துராஜ் மனைவி தேவியிடம் புகாரை பெற்று அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9315 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1270 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.